ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்னோட அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் மை ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். டெலிவரிக்கு அப்புறம் என் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து 6 months கழிச்சு வந்து நான் ஓப்பன் பண்ணேன். அது என்ன மாதிரி நிலைமையில் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இதுதான் என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள். செப்டம்பர் 2024 எண்டில் க்ளோஸ் பண்ணிட்டு போனது. மார்ச் 1ஆம் தேதி தான் இதை வந்து நான் ஓப்பன் பண்ணேன். நான் ஓப்பன் பண்ணப்போ பயங்கர டஸ்ட், உள்ளுக்குள்ள ஃபுல்லா ஒட்டடை பிடிச்சி போயிருந்தது. இப்போ ஆக்சுவலி அன்னைக்கே நான் எடுக்கணும்னு நினைச்சேன், அன்னைக்கு என்னால் எடுக்க முடியல. இன்னைக்கு காட்டுறேன் எப்படி. டஸ்ட் வந்து எதனால வருதுன்னு தெரியல. நான் நினைக்கிறேன் பவுடர் யூஸ் பண்றதுனாலதான் இப்படி ஆகுதுன்னு. இங்க பாருங்க, நார்மலா கிளாத் வச்சு தொடச்சாலே இப்படி போயிடும். என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு நிறைய நியூ கமர்ஸ்லாம் வந்திருக்காங்க. யார் யாருன்னு காட்டுறேன். டடான் 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 டாய். எப்படி உள்ள எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். இந்த மிரர்லயே பாருங்க எவ்வளவு டஸ்டா இருக்குன்னு. இப்பெல்லாமே பவுடர் போடுறதுனாலதான் இப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க இப்ப உள்ள எப்படி இருக்குன்னு பாக்கலாம். பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணப்போ பயங்கர தூசி. இந்த மாதிரி தான் இந்த இடம் ஃபுல்லா இப்படிதான் இருந்தது. எவ்வளோ நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 6 months நான் யூஸ் பண்ணவே இல்லை. அதை யூஸ் பண்ணாம வேற யாருமே என்ன தவிர யாருமே எடுக்க மாட்டாங்க. பயங்கர டஸ்ட், இது எல்லாமே பயங்கரமா இருந்தது. நான் வந்து கிளீன் பண்ணேன் இந்த இடத்தெல்லாம். ஆல்ரெடி இருந்த ப்ராடக்ட்ஸ் இல்லை, இது எல்லாமே எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ நிறைய இதை நான் தூக்கி போட்டுட்டேன். இப்போதைக்கு என்ன இருக்குன்னா, இந்த பவுல் வந்து ஆல்ரெடி பார்த்து இதுலயே பாருங்க எவ்வளோ டஸ்டா இருக்கு. நான் யூஸ் பண்ணவே பாருங்களேன் எவ்வளோ டஸ்ட். இதுக்குள்ள இன்னுமே டச் பண்ணவே இல்லை. நான் வந்ததுல இருந்து கிளீன் பண்ணவே இல்லை. இந்த இடத்தெல்லாம் ஃபுல்லா தூசி பிடிச்சி போயிருக்கு. லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே. இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே என்னோட இயரிங்ஸ் தான் இருக்கும். இதை நான் தனி வீடியோல காட்டுறேன். அப்புறம் வேற என்ன இருக்கு, இந்த நெயில் பாலிஷ் எல்லாமே ரொம்ப கெட்டியாயிடுச்சு. இது எல்லாமே தூக்கி தான் போடணும். வேற என்ன இருக்கு, என்ன இது என்னோட இன்சைட்டோட கன்சீலர் பேலட். கடைசியாக என்னோட வளகாப்புக்கு யூஸ் பண்ணது, அதோட உள்ளுக்குள்ள வச்சுட்டோம் நாங்க. நெக்ஸ்ட் இந்த ஷெல்ஃப்ல இந்த ஒற்றடை பாருங்க, இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு. அடுத்து இங்க என்னென்ன இருக்கு, இங்க இருக்க நிறைய ப்ராடக்ட் இருந்தது இல்ல, அது எல்லாமே நான் தூக்கி போட்டுட்டேன். இப்போதைக்கு ஒரு சன்ஸ்கிரீன் வச்சிருக்கேன். அப்புறம் ஃபாக்ஸ்டைலோட ஒரு மாய்ஸ்சரைசர். அப்புறம் இதுவும் எம்டி பாட்டில் தான், இதுவும் ஃபாக்ஸ்டைலோட சூப்பர் க்ளோ மாய்ஸ்சரைசர். இது வந்து சூப்பர், இது என்னது ஃபாக்ஸ்டைல க்ளோ டோனர். இதுதான் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். அப்புறம் நான் யூஸ்வலாக ஃபாக்ஸ்டைல் ப்ராடக்ட் தான் நிறைய வாங்குவேன். ஸோ இதுவுமே ஃபாக்ஸ்டைலோட தான். ஹைட்ரேட்டிங் சீரம் வாங்கினேன், ஆனால் நான் போடவே இல்லை. இன்னுமே அப்படியே வச்சிருக்கேன் இதெல்லாம். தென் என்ன இருக்கு, இது ஒரு கிளென்சிங் பாம் இருக்கு ப்ளம்மோடது. இது ஒரு நெயில் ரிமூவர் வச்சிருக்கேன். தென் இதெல்லாம் பயங்கர தூசி, இதெல்லாம் இன்னொரு நாள் தான் க்ளீன் பண்ணணும். இது ஃபாக்ஸ்டைலுக்கு கிஃப்டா வந்துச்சு. இது ஒரு மினி பாக்கெட் ஸ்ப்ரே மாதிரி. இதுதான் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு மாய்ஸ்சரைசர். இதை பத்தின ஒரு டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அப்டேட் பண்றேன். இது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க, எவ்வளவு முடிச்சிட்டேன் பாருங்க. இதுதான் இப்போ நான் கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இது என்னோட வாட்ச் பாக்ஸ். இது கீழே வந்துருச்சு. யாரு இது? இப்ப வந்து இதுல 3 வாட்ச் தான் இருக்கு. ஒன்னு டைட்டன், இன்னும் வந்து ஜோக்கர் வச்சு, இது வந்து ஒரு சாதாரண வாட்ச் இருக்கு. நான் ரெகுலரா யூஸ் பண்ற டேனியல் வில்லிங்டன் வாட்ச் வந்து வேற பர்ஸ்ல வச்சிருக்கேன். ஸோ அது எங்க வச்சேன்னு தெரியல, தேடணும். நெக்ஸ்ட் இதுல இதுதான் ஃபர்ஸ்ட் நான் கிளீன் பண்ணேன். இதுல வந்து லிப்ஸ்டிக்ஸ் இருக்கு, லிப் லைனர். இதுல வந்து இது ஆல்ரெடி என்னோட பழைய வீடியோலயே பார்த்துருக்கீங்க. லாக்மியோட 95 லிப்ஸ்டிக் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இது ஜுடியோல வாங்கின ஒரு லிப். இது ரொம்ப நல்லா இருக்கும். இது ஷேட், இதுதான் நான் இப்போ ரெகுலரா யூஸ் பண்றது. காஃபி பிரேக் BR01 போட்டிருக்காங்க. இது யூஸ் பண்றப்போ ஒரு டார்க் லிப் லைனர் போட்டு யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே நேச்சுரலா இருக்கும் லிப்ஸ். ஸோ இது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன வச்சிருக்கேன்னா, இது வந்து ட்ரெடிஷ்னல் வேர் போடுறப்போ, சாரி கட்டுறப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ப்ளம்மோட இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணேன். இந்த ஷேட் நேம் வந்து சஹரியா சன்செட். இது ரொம்ப நல்லா இருக்கும், இது யூஸ் பண்ணலாம். அப்புறம் ரீசெண்டா இந்த லிப் லைனர்ஸ் 2 வாங்கியிருந்தேன். இது வந்து மேரி ஜோக்குங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து நம்ம
25 அண்ட் நம்பர் 09 இது 2 வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்ப நியூட் பிங்க் ஷேட்ல இருக்கும். இது வந்து ஒரு ரெட் ஷேட்ல இருக்கும். இது நல்லா இருக்கும். அப்புறம் இது வந்து எப்பயும் யூஸ் பண்ற லாக்மி காஜல் வச்சிருக்கேன். வேற என்ன இருக்கு? ரெசிடியோ ஒரு மஸ்காரா வச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து நான் ரீசெண்டா வாங்கினேன். ஏதாவது ஃபங்க்ஷன் போடுறதுக்காக மேப்ளினோட ஃபவுண்டேஷன் ஷேட் 330 அண்ட் இது ஒரு நியூ லிப்ஸ்டிக் பில்கிரிமோட மேட் மீ அப். இதோட ஷேட் வந்து பெரி டீஸ். ஆக்சுவலி இப்போ என்னன்னா, ஓகே அது இன்னொரு வீடியோல சொல்றேன். அப்புறம் இது வந்து பயோடெர்மாவோட மேக்கப் ரிமூவர். மில்க் மாதிரி இருக்கும் அதோட கன்சிஸ்டன்சி பாருங்க. இதுதான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மேக்கப் போட்டால் நைட் டைம்ல வந்து யூஸ் பண்றேன். ஸோ கொஞ்ச நாளாவே நான் சன்ஸ்கிரீன் எதுவும் போடாதனால மேக்கப் எதுவுமே ஃபேஸ் இல்லாதனால நான் அவ்வளோ யூஸ் பண்றது இல்லை. ஸோ அப்படியே வச்சிருக்கேன் அது. அப்புறம் இது ஒரு குட்டி காம்பேக்ட் பவுடர் இருக்கு. இது எங்க குட்டீஸோட கிளிப்ஸ் ஹேர் கிளிப்ஸ் இருக்கு. இதுதான் நான் சொன்ன ஒரு நியூ கம்மர். இது பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேர் கிளிப். இதோட ப்ரைஸ் வந்து 150. நான் ஒரு ஒயிட் கலர் saree வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணலாம்னு இந்த கிளிப் வாங்கியிருந்தேன். சூப்பரா இருக்குல்ல. இதுவும் இது இது வந்து ஒரு ஒயிட் கலர். நீங்க என்ன ட்ரெஸ் saree கட்டினா பின்னாடி வச்சுக்கலாம். சுடிதார் போட்டாலும் நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இதுக்கு வந்து அலிகேட்டர் கிளிப். இது கிளிப்பு காணும். கிளிப்பு தான் பிஞ்சிருச்சு இங்க இருக்கு. இந்த மாதிரி ஒரு அலிகேட்டர் கிளிப்ல தான் இது வந்திருந்தது. இது நான் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணணும். இது ரெண்டுமே கோவை பியூட்டி சென்டர்னு ஒரு கடை இருக்குல்ல மதுரையில, அங்கதான் நேர்ல போய் வாங்கினோம். ஈச் 150 rupees வந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த ட்ரே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரேல வந்து என்னோட டேனியல் வில்லிங்டன் வாட்ச் கிடக்கு. ரொம்ப நாள் யூஸ் பண்ணலையா, ஸோ ரொம்ப அழுக்கா இருக்கு. இது அப்புறமா க்ளீன் பண்ணோம். அப்புறம் இதுல வந்து சில பல கிளிப்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்றதே கிடையாது. இது புதுசா வாங்கினதான். இது 30 rupees. இது எக்ஸிபிஷன்ல வாங்கினேன் பாப்பாக்காக. இது வந்து அவங்களோட ஹேர் ஒர்க். இந்த ஷெல்ஃப்ல அவ்வளவுதான். இது வந்து புதுசு நியூ கம்மர். இது வந்து எதுக்கு யூஸ் பண்றேன்னா, ஆஃப்டர் பை டர்மரிக் பாம் சொல்லி குட்டி பிள்ளைங்களுக்கு வந்து மஸ்கிட்டோ பைட் இருந்துச்சுன்னா அது மேல அதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணா சீக்கிரமே இது வந்து சரியாயிரும். ஸோ அதுக்காக இது வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? எங்க பாப்பாவோட குட்டி இது ஃபுல்லா அந்த மேடமோட தான். இது அவங்களுக்கு வந்து எல்சா வந்து ரொம்ப இஷ்டம். ஸோ அவங்களுக்காக அந்த எல்சா பவுச் வாங்கியிருந்தேன். இது வந்து அவங்களோட குட்டி சேவிங்ஸ். ஒவ்வொரு பர்ஸா போட்டு போட்டு வச்சிருக்காங்க. யார் அது? ஹாய், குட் மார்னிங், குட் மார்னிங். நான் இப்பதான் தூங்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள அவங்க எழுந்துட்டாங்க. இது வந்து காட்டன் பேட்ஸ். ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணிட்டு மேக்கப் ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வேற என்னென்ன இருக்கு? சும்மா வேஸ்ட் பர்ஸ்லாம் ஒரு 3 பர்ஸ் இருக்கு. இது வந்து மீஷோவில் வாங்கின பர்ஸ் நினைக்கிறேன். இதில் போட்டு வச்சிருக்கேன். அடுத்து இது எங்க பாப்பாவோட மேக்கப் பாக்ஸ். இதுக்குலாம் அவங்களோட கொஞ்சம் கிளிப்ஸ் பாதி தான் இருக்கு. மிச்சம் கிளிப்லாம் எங்க போச்சுன்னு தெரியல, அங்கங்க கிடக்கு. இது அவங்களோட பாக்ஸ் தான். இதோட கொலுசு, மேக்கப் கிட் எல்லாமே வச்சிருக்காங்க. வேற இவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல என் ஹஸ்பண்டுக்குன்னு இருக்கிறது இது ஒண்ணுதான். இதுதான் அவங்க யூஸ் பண்ற பவுடர். இந்த பவுடர்னால தான் அந்த கண்ணாடி ஃபுல்லா அழுக்காகுதுன்னு நினைக்கிறேன், டஸ்ட் ஆகுது. இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்ற எல்லாமே எங்களோட தான். இது ஒரு இன்சைட்டோட பிளஷ் ஒன்று வாங்கியிருந்தேன் ரீசெண்டா. என் பாப்பாக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ அதுக்கு அவருக்கு யூஸ் பண்ணலாமேன்னு வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேச்சுரலா இருந்துச்சு ஸ்கின் இதில் போட்டப்போ. வேற இதுவும் ஒரு க்ரீம் தான். நான் இந்த க்ரீம் சொன்னேன்ல, இது கூட சேர்ந்து வாங்கினது. இது ரெண்டுமே ஒரு செப்பரேட் வீடியோல நான் காட்டுறேன். ஓகே. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? இது எல்லாமே அவங்க திங்ஸ் தான். அங்கங்க இருக்கு டாய்ஸ், அவளோட கிட்ஸ் எல்லாம். இந்த ட்ராயர் ஃபுல்லாமே எங்க பாப்பாவோட ஆக்குபைட் தான். அவளோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல ஃபுல்லா கிளிப்ஸ், பேங்கிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காங்க. அவளுக்கு ஒரு ஆசை, எங்கெங்க டப்பா இருக்கோ டப்பாக்குள்ள ஒவ்வொன்றும் போட்டு வச்சிருவா. அந்த மாதிரி அவளோட கிளிப்பு, எரேசர், பேங்கிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காங்க. இது அவ்வளவுதான். என் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இவ்வளவுதான். நாங்க இது பத்தாதுன்னு இங்க ஒரு குட்டி ரேக் மாதிரி வாங்கினேன். இதுல வந்து ஹேர் பேண்ட்ஸ், எங்க குட்டி பாப்பா இருக்காங்கல்ல அவங்களோட ஹேர் பேண்ட்ஸ் இதுல வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இதுல என்ன இருக்கு? இதுலயும் அவங்களோட ஹேர் கிளிப்ஸ் தான். எல்லாமே ஹேர் கிளிப் தான். எங்களையா பாப்பாவோட ஹேர் கிளிப். இது வந்து அவளோட ஃபேவரட் லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் போட விட மாட்டோம், பட் அவளுக்கு இது ரொம்ப குட்டியா இருக்கனால ரொம்ப இஷ்டம்.
ஜுடியோவோட லிப்ஸ்டிக் இது ஒரு மாதிரி பர்பிள் ஷேட்ல இருக்கும் அது. ஸோ இது ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு, இது வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இதுல ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கு, அப்புறம் அவளோட கிளிப்பு, அப்புறம் என்னவோ மிரர் கிடக்குள்ள, இது ஃபுல்லா அவங்களோடது. இது வந்து நான் டெய்லி பீஸ் அங்கங்க என்னோட லிப் பாம் போட்டு வச்சிருப்பேன், ஏன்னா நான் மிஸ் பண்ணிடுவேனா. ஸோ இது நிவ்யாவோட லிப் பாம், இது வந்து டாட் அண்ட் கீயோட லிப் பாம். அப்புறம் இங்க கொஞ்சம் திங்ஸ் இருக்கு, இதுவும் எங்க பாப்பாவோட தான். இதுல ஃபுல்லா அவங்களோட ஹேர் கிளிப்ஸ், பிரேஸ்லெட், அது இதையும் போட்டு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இது ஒரு குட்டி டப்பா, இது வந்து ஒரு கிஃப்ட் ஷாப்ல வாங்கின பாக்ஸ் இது. இதுக்குள்ள என்ன இருக்குன்னா அவங்களோட கைக்கு போற பிரேஸ்லெட்ஸ், பிரேஸ்லெட் மாதிரி பீட் பிரேஸ்லெட் தான் ரொம்ப இஷ்டம். ஸோ அவளோட பாக்ஸிங் ஃபுல்லா அதுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். இங்க ஒரு லிப் பாம் கொடுங்க, லிப் பாம் கொடுங்க கொடுங்க, தேங்க்யூ. வீடு ஃபுல்லா எங்களோட கிளிப்ஸ் தான் இருக்கும், ஒரு ஷெல்ஃப்லயும் அங்கங்க இங்க ஒரு கிளிப்பு, அங்க ரப்பர் பேண்டு. நான் ஒரு இடத்துல எடுத்து வைப்பேன், அவ ஒரு இடத்துல தூக்கி போட்டு போயிடுவேன். அவ்வளவுதான், இதோட என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து வீடியோ லைக் பண்ணுங்க, சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.